திருச்சிற்றம்பலம். எப்பொழுது மும்மலம் விட்டு ஏறுவேன் பூரணமாய், எப்பொழுது உன் இன்ப சுகத்து எய்துவேன். எப்போதும் நித்தியா சுத்தா நிராமயா, சொல் தவறா சத்தியா சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். திரு கைலாய பரம்பரை திரு தர்மயாதீன குருமுதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த சிவபோகசாரம் பாகம் 18 பாடல் எண் 86. மனம் வாக்கு காயம் உயிர் மன்னி அசைப்பானும், அனம் ஆதி போகம் அளிப்பானும், நனவு ஆதி கூட்டி விடுவானும், முக்தி கூட்டிடுவானும், பிறப்பில் ஆட்டிடுவானும் அரண். உயிர்களுக்கு மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றும் வினை செய்வதற்கு உரிய கருவிகள். முக்கரணங்களால் செய்யப்பட்ட வினைகளே உயிர்களுக்கு ஜாதி ஆயுள் போகம்ன்ற ஆகியவற்றை தரவல்லது என்றாலும் வினை அறிவில்லாத ஜடம், அதனால் அது தானே செயல்பட மாட்டாது. அறிவுடைய பொருளாகிய இறைவனே அவ்வினையை ஆதாரமாக கொண்டு அவ்வினையின் பயனை உயிர்கள் நுகருமாறு வினையை தொழில்படுத்தி நிற்கின்றான். அவரவர் செய்த வினை பயனை அவரவரே நுகருமாறு கூட்டுபவனும், அன்னம் முதலான நுகர்ச்சி பொருள்களை போகமாக அளிப்பவனும், நனவாதி கூட்டி விடுவானும். உயிர்கள் தொழில்படுங்கால் அவற்றிற்கு நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர் படங்கள் என்ற 5 வகை நிலை வேறுபாட்டினை வருவித்து அந்நிலையில் வினையை நுகர்ந்தும் வினையை ஈட்டியும் வரச் செய்பவனும், முக்தி கூட்டிடுவானும். மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்புன்ற சூழலில் பட்டு நின்ற உயிர்களை பிறவியில் செல்லாமல் ஆன்ம அறிவில் நிகழும் பக்குவத்தை பார்த்தருளி ஞானாசிரியனாய் எழுந்தருளி வந்து ஞானத்தை முக்தியை நல்குபவனும் அரணே. உயிர்கள் முக்கரணங்களால் செய்த வினையை ஆதாரமாக கொண்டு அவரவர் செய்த வினையை அந்தந்த உயிர்களுக்கே கூட்டுபவனும், அன்னம் முதலான போகத்தை அளிப்பவனும், உயிர்கள் உடம்போடு கூடி வாழும் நிலையில் நாள்தோறும் 5 அடையும் பொழுது வினைகளுக்கு ஏற்ப வினை பயனை நுகரச் செய்தும் வினையை ஈட்டியும் வரச் செய்பவனும், வினைக்கு ஏற்ப மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்புன்னு உயிர்களை பிறப்பியில் செலுத்துபவனும், உயிர்கள் பக்குவமுற்ற காலத்தில் அரணை அர்ச்சிக்க ஞானாசிரியனாய் எழுந்தருளி வந்து முக்தி பேற்றை கூட்டுபவனும் அரணே என தெளிவாயாக. 87வது பாடல். முன்னை வினைக்கு ஈடா முதல்வன் அருள் நமைக்கொண்டு, என்ன வினை செய்ய இயற்றுமோ இன்ன வினை செய்வோம் தவிர்வோம் திரிவோம் இருப்போம் இங்கு உய்வோம் எனும் வகை ஏது. இன்ன வினையை நாம் செய்வோம், இன்ன வினையை நாம் தவிர்ப்போம், இன்ன வினையில் நாம் திரிவோம், இன்ன வினையில் இருப்போம், இங்கு இன்ன வினை செய்து யாம் உய்வோம் என்னும் என பலபட கருதுவதால் பயன் என்ன? முற்பிறவிகளில் உயிர்கள் செய்த வினைக்கு ஏற்பவே இப்பிறவியில் உயிர்கள் நுகர்வதற்குரிய இன்பமும் துன்பமும் ஆகிய பயன்களை தந்து அவ்வினை பயன்களை உயிர்கள் நுகருமாறு செய்கின்றான். இங்கனம் முதல்வன் திருவருள் துணையால் திருவருள்தமை கொண்டே அந்தந்த உயிர்களின் வினைப்பயனை அந்தந்த உயிர்களுக்கே மிகாமலும் குறையாமலும் பேராமல் ஊட்டும் பிரான். இவ்வாறு உயிர்களின் வினைகளுக்கு ஏற்ப நன்மை தீமைகளை வினைப்பயனை திருவருளை கொண்டே நமக்கு கூட்டுவிக்கின்றான் என்பதை உணராமல் இந்த வினையை நாம் செய்வோம், இந்த வினையை தவிர்ப்போம், இந்த வினையை செய்து தெரிவோம், இந்த வினையை செய்து உய்வோம் என்னும் வகை ஏது?
நாமாக வினை செய்யவோ அதை தவிர்க்கவோ அந்த வினையிலிருந்து உய்வை அடைவதோ இயலாதது. அவ்வண்ணம் எண்ணுதல் பேதமை. நாம் அங்ஙனம் எண்ணுவதற்கும் உரிமை உடையவர்கள் அல்லர். பாடல் எண் 88. ஊட்டும் வினை இருந்தால் உன் ஆணை உன் பதத்தை பூட்டி பிடித்து புசுப்பிக்கும் கேட்டு திரியாதே வந்து தில்லை தெய்வமே என்றென்று எரியாத நெஞ்சே இரு. ஊட்டும் வினை இருந்தால் நல்வினைகளை ஊட்டக்கூடிய நல்ஊழ் உள்ளதாயின் அது திருவருளால் வினைப்பயனை அனுபவிக்க வேண்டிய காலத்தில் விளைந்து நின்று நன்மையை பயத்தல், அவரவர் செய்த வினையை அவரவரே அனுபவிக்குமாறு பூட்டி வினைக்கு ஏற்ற பயனை மிகாமலும் குறையாமலும் ஒப்ப நாடி தக்க வினைப்பயனை புசிப்பிக்குமாறு பிழையாது செய்யும். கேட்டு தெரியாதே. திருவருள் வினைக்கு ஏற்ற பயனை உயிர்களுக்கு பிறழாமல் ஊட்ட ஏதோ ஒரு உலக நன்மையின் பொருட்டு முதல்வனை திருவருளை பலவாற்றாலும் வேண்டி நிற்றல். அந்த நன்மை கிட்டாத பொழுது அவனை நோதல் கூடாது. முக்கரணங்களால் உயிர்கள் செய்த வினைகளுக்கு ஏற்ற பயனை திருவருளால் கூட்டும் பிரான். நல்வுள் அனுபவிக்கணுன்ற காலத்தில் நன்மையை பிறழாது ஊட்டுபவனும், தீவினை உள்ள காலத்தில் துன்பங்களை பிறழாமல் ஊட்டுபவனும் இறைவனது திருக்கருணையே காரணமாயிருக்க உலகப் பொருள்களை வேண்டி அவனை பல்வாறு வேண்டுதலும் அது கிடைக்காத பொழுது அவனை நொந்து திரிதலுமாக நெஞ்சமே காமிய பயன் வேண்டி காலத்தை கழிக்காது திருத்தில்லை தெய்வமே என்று எண்ணுவாயாக. இவ்வுலக பாசங்களினின்று நீங்கி திருவருளின் துணையால் திருத்தில்லையில் திருநடனம் செய்யும் கூத்தபிரானின் திருவடியை சென்று சேர்வாயாக. 89வது பாடல். என்னது அன்று நின் செயலே என்று அறிந்தால் யான் விரும்பி என்னவென்று வாய்த்திறப்பேன். ஈசனே இன்னம் எப்படியோ நாயேனை ஈடேற்ற வேண்டும் உனக்கு அப்படியே செய்தருளுவாய். இன்னம் இதுகாரும் நீ செய்து வந்த உதவி முழு அறியாமையில் கிடந்த கேவல நிலையிலிருந்து தூக்கி சகல நிலையில் கருவி கர்ணங்களோடு கூட்டிய அருள் செயலையும் இனி நீ செய்ய போகின்ற உதவி. இந்த சகல நிலையிலேயே பிறப்பு இறப்புன்னு சூழலில் பட்டு கிடந்த உயிர்களை பக்குவமுற்ற காலத்தில் குருவாய் எழுந்தருளி முப்பொருள்களின் இயல்பையும் உள்ளவாறு விளக்கி காட்டிய பேர் உதவியையும் அம்மெய்யை உணர்ந்த உயிர்களுக்கு பாசத்திலிருந்து நீக்கி தானாகச் செய்த பெருங்கருணையையும் என்னது அன்று நின் செயலே என்று அறிந்ததால் யான் விரும்பி இதை தருவாய் என்னை ஈடேற்றுவாய்னு எங்கனம் நான் வாய் திறந்து கேட்பேன். ஈசனே உனக்கு எப்படி கருத்தோ அப்படியே செய்தருள்வாய். என்னை ஈடேற்ற வேண்டும்னு கூட யான் இனி நின்பால் வேண்டுவதில்லை. ஈர அன்பினர் ஈசன் பணி அல்லது வேறு ஒன்றில்லர் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் திருக்கூட்ட சிறப்பில் காட்டுவார். இதுகாரும் நிகழ்ந்த செயலெல்லாம் என்னதென்று நின் செயலே என்று அறிந்ததால் இதுகாரும் நீ செய்து வந்த பேருதவியையும் இனி செய்யப்போகும் பேரு உபகாரத்தையும் யான் உணர்ந்ததால் யான் விரும்பி இனி வீடு பேற்றினையும் நின்பால் வேண்டுவதில்லை. உனக்கு எப்படி கருத்தோ அப்படியே செய்தருள்வாய். என்னதோ இங்கு அதிகாரம் காயத்திடுவாய் உன்னுடைய கடல் கீழ் வைப்பாய் கண்ணுதலே. 90வது பாடல். வன்மை புரி காய மரப்பாவை தன்னை அரண்
கண்மமெனும் சூத்திரத்தால் கட்டியே நன்மை திண்மை ஆட்டுவது நாடாது அறிவிலார் தம் செயலாய் நாட்டுதல் போல் உண்டோ நகை. உயிர்கள் வினைக்கு ஈடாக உடம்போடு கூடி வினையை ஈட்டுதலும் நுகர்தலும் முதல்வனாலே நிகழ்தலின் அவையெல்லாம் தன் செயல் என மயங்கி அத்தன் முனைப்பினாலே பல செயல்களை செய்தல். வன்மை புரி காயம் மரப்பாவை. செயல்களை செய்யும் உடம்பானது மரப்பாவை, பொம்மலாட்டத்தில் உள்ள அந்த பொம்மை போல. இருவினை என்பது அந்த பொம்மையை கட்டி இருக்கக்கூடிய பிணைத்து இருக்கக்கூடிய கயிறு, முன்னே கட்டியிருக்கக்கூடிய திரை மாயை. அக்கயிற்றை பற்றி, இந்த வினைக்கயிறை பற்றி இயக்குபவன் இறைவன். மரப்பாவையை இரு கயிறு கொண்டு கட்டி திரை மறைவில் நின்று ஆட்டுபவன் ஒருவன் இருக்க, அம்மரப்பாவை தன் செயலால் ஆடுவதாக மயங்கி நின்றால் அது எங்கனம் நகைப்பை தருமோ சிரிப்பை தருமோ அதுபோல உயிர்கள் செய்த வினைக்கு ஏற்ற உடம்போடு கூட்டி அவ்வினை பயனை நுகருமாறு அரண் கண்மம் என்னும் சூத்திரத்தால் கட்டி வினையை உயிர்கள் அனுபவித்து கழிக்குமாறு அவ்வுயிர்களோடு கட்டியது அரண். நன்மையோ இன்மையோ கூட்டுவது இறைவன் என்பதை அறியாது அவையெல்லாம் தன் செயல் என மயங்கி நிற்றல் நகைப்பை உண்டாக்குகின்றது. நன்மை இன்மையெல்லாம் தன் செயல் என மயங்கி அந்த மயக்கத்தினால பிற காரியங்களை செய்தல், இவையெல்லாம் நகைப்பையே உண்டாக்குகின்றன. வினைக்கேற்ப உடம்பை கூட்டுவதும் அவ்வினை பயன்களை நுகருமாறு செய்பவனும் நன்மை இன்மைகளை கூட்டி பக்குவம் அடையுமாறு செய்பவனும் பக்குவம் வந்துற்ற காலத்தில் குருவாய் எழுந்தருளி முக்தி பேற்றை வழங்குபவனும் ஈசனே என்பதை உணர்வாயாக. திருச்சிற்றம்பலம்.